வணக்கம். நிறையா பேர் வந்து ஃபோன் பண்ணி ஜென்ஸுக்கு வீடியோவே போடலை ரொம்ப நாள் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி நிறையா நேர்கள் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு 44 சைஸ் பேண்ட்டு நியூ அப்டேட், புதிய விதமான கட்டிங், இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் இல்லாத ஒரு ஃபார்முலாவில் இந்த பேண்ட் கட்டிங்கு ஃபிட்டிங் மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி வந்து நிறையா பேர் வந்து பெரிய சைஸ் பேண்ட்டுகளுக்கு வந்து கட்டிங் பண்ணும்போது நிறைய கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னாங்க. அதுக்கான தெளிவான ஒரு விளக்கத்தோடு இன்றைக்கி ஒரு பேண்ட் கட்டிங் பார்ப்போம். ஸோ தொடர்ச்சியாக நம்ம சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய ஆன்லைன் கிளாஸுகள் நடந்துகிட்ருக்கு. இப்போது பெண்கள் உடைக்கான 9வது பேட்சுக்கான முன்பதிவு நடந்துகிட்ருக்கு. மிக சிறப்பாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் வந்து கற்றுக்கிட்ட எல்லாமே வந்து நிறைய அப்டேட்ஸோடு வந்து மிக சிறப்பாக வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. நீங்களும் அதுபோல் வந்து அனைத்து விதமான நுட்பங்களோடு தெரிந்து கொள்ள நம்முடைய 9வது பேட்ச் ப்ளவுஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதற்கு முன்பாக வந்து ஒரு இலவச பயிற்சி வகுப்பு கொடுக்குறோம். ஒரு நாள் இலவச பயிற்சி வகுப்பு. அதற்கு முன்பதிவு பண்ணுங்கள். ஏற்கனவே இலவச பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்ளாதவர்கள், புதிய சப்ஸ்கிரைபர்கள் எல்லோரும் வந்து இதில் முன்பதிவு பண்ணி பயன்பெறுங்கள். மிக அற்புதமான இந்த வகுப்பு. நம்முடைய வகுப்புக்கு நீங்கள் வருவதற்கு முன்பாகவே வந்து இந்த கிளாஸ் இப்படி தான் இருக்கும், எந்த மாதிரி வந்து நம்ம வகுப்பு எடுக்கிறோம், அதில் நுட்பமான விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவுபடுத்தும் வகையில் வந்து அந்த ஒரு நாள் இலவச பயிற்சி வகுப்பு உங்களுக்கு பயனுள்ள வகுப்பாக இருக்கும். கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து உங்களுடைய முன்பதிவு பண்ணுங்கள். நன்றி நட்புகளை. இப்போ பேண்ட்டு கட் பண்ணுறோம். 38 இன்ச்சு ஹைட்டு, 14.5 பாட்டம், 44 இடுப்பு, 49 சீட்டு, 29 இன்ச்சு தொடையினுடைய லூஸு, 29 to 30 வரைக்கும் இருக்கலாம். 12.25 இன்ச்சு ஃபோர்க்கு, 31 இன்ச்சு சர்க்கிள். இப்போ பேண்ட் வந்து கட் பண்ணுறோம். கரப்பீஸ் சைடு வந்து ஸ்ட்ரைட் மார்க் போட்டுக்கணும். இதில் மேலே இடுப்பு பகுதி 1/2 இன்ச்சு கீழே தள்ளி ஸ்டிச்சிங் லைனு, முப்பத்தி 8 இன்ச்சு ஹைட்டு, மேலே 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி ஹைட்டு 38, ஃபோர்க்கு வந்து 12.25, ஹைட்டு 38 ப்ளஸ்ஸு 2.5 இன்ச்சு பட்டிக்கு, 38 பாதி 19 டிவைடட் 2, 19 + 2 21. சீட்டு வந்து 49, 12 ஒரு பாகம், டிவைடட் 12, 4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. சீட் லைன் ஃபோர்க் ப்ளஸ்ஸு தொடையினுடைய லைன், முட்டியினுடைய லைனு, கீழே பாட்டம், ஃபோர்க்கு வந்து 2.5 இன்ச்சு ஃபோர்க்கு, சீட்டு 49, 12.25, இங்கே 12.25 வச்சோன்னா 14.25, 1 பாயிண்ட்டு. இங்கே தொடையோட லூஸ் வந்து 29.5, அதில் பாதி இருக்கிற மாதிரி வந்துடும். சீட்டு ப்ளஸ்ஸு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து 12.25க்கு 12.25 அப்படியே வச்சுருக்கோம், எக்ஸ்ட்ரா வைக்கலை. அது பேக்கில் பேலன்ஸ் பண்ணணும். சென்ட்ரு 7.5, இங்கே 7.5, கீழே பாட்டத்தில் வந்து இப்போ 7.5 இன்ச்சு நார்மல் பேண்ட்டுக்கு வைப்போம். இந்த பேண்ட்டுக்கு இங்கேருந்து 1 இன்ச்சு வந்து கிராஸ் பண்ணிக்கிறோம். பேலன்ஸ் கட்டிங்கு
மேலே சென்டரில் இருந்து க்ரீஸ் லைனு இங்கே ஸ்ட்ரைட்டாக வந்துடும். பாட்டம் 14.5 3 இன்ச்சு 1 பாயிண்ட்டு 7.25 2 1.25 5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு இப்போ 10.25 பாட்டம் இங்கேருந்து முட்டியினுடைய இடம் வரைக்கும் அப்படியே வந்து 4 கோடு வரைக்கும் இந்த லைனில் இருந்து இந்த ஷேப்பை அப்படியே எடுத்துடலாம். ஃபோர்க்குனுடைய ஃபோர்க்கோட அளவு இங்கேருந்து இந்த ஸ்ட்ரைட்டோட இடத்த கரெக்டாக எடுத்துக்கணும். இடுப்பு 44 11 + 1 12. இங்கே அந்த சைடு வந்து இந்த சைடோட கிராஸ் ரொம்ப இல்லாத அளவுக்கு இங்கேருந்து அந்த 12 இன்ச்சு வச்சுக்கணும். இங்கே 12. இப்போது இங்கே இந்த பெண்டு கொடுத்து ஃப்ளைவோட மார்க்கை இதிலேருந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளே வந்து 2.5 இன்ச்சு வச்சுருக்கோம். ஏன்னா இந்த ஃப்ளை வந்து சீட்டோட அளவு அதிகமாகும்போது பெரிய பேண்டாக வரும்போது இந்த ஃபோர்க்கோட அகலத்தை கூட்டி விட்டோம் அப்படின்னா தான் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து இந்த இடத்துல ரிங்கிள்ஸ் இல்லாமல் சுருக்கு இல்லாமல் இருக்கும். இப்போது இந்த ஷேப் வந்து நம்ம இந்த எடுத்த அளவை இந்த அளவு மைனஸ் ஆகிறத வந்து இந்த சைடோட ஷேப் கரெக்டாக வர்ற மாதிரி வந்து அது எவ்வளோ மைனஸ் ஆனாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. அந்த ஷேப்பை கரெக்டாக கொண்டு போய்க்கணும். கீழே இருந்தே அது கரெக்டாக வர்ற மாதிரி இந்த நெடுங்கால் சைடு இந்த பொசிஷனை வந்து ரொம்ப பெண்டு இல்லாத அளவுக்கு இங்கேருந்து அதை மைனஸ் பண்ணி இந்த ஷேப்பை இங்கே எடுத்துக்கணும். இப்போது இந்த சைடு வந்து அப்போ தான் தொட்டி அடிக்காமல் இருக்கும். இதை வந்து பேக்கில் வந்து பேலன்ஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி பெரிய பேண்டுகள் வரும்போது இங்கே மைனஸ் ஆகிறத பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம க்ரீஸ் லைன் எடுக்கும்போது இது ரெண்டையும் சேர்த்து தான் டெய்லர்ஸ் வந்து இது ரெண்டையும் சேர்த்து தான் க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்போ கீழேயும் மேலேயும் கரெக்டாக பேலன்ஸ் ஆயிரும். இப்போ இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு எடுத்துகிட்டு இந்த பெண்டு இங்கேருந்து கொடுத்துட்டு இங்கேருந்து இந்த ஷேப் கொடுத்துக்கணும். இப்போ இந்த இடத்துல ரிங்கிள்ஸ் வராது. இப்போ கிராஸ் பாக்கெட்டு தேவையான அளவு 2 இன்ச்சு கொடுத்துருக்கோம். 1.25 to 2 போதும். இங்கேருந்து 7 இன்ச்சு கிராஸ் பாக்கெட் கொண்ட இடம். இப்போ ஃப்ரண்ட்டை வந்து கட் பண்ணிடலாம்.
ஃப்ரண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேலன்ஸ் கட்டிங்னு பேர். 1.30 தான் மெட்டீரியல் இருக்குது. 30 இன்ச்சு லூஸு, தொடையினுடைய லூஸு 29.5 அளவு எடுத்துருக்கு. பட் 30 இன்ச்சு வரைக்கும் இருக்கலாம். அப்போது ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது இப்போ இங்கே சீட்டினுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா 49 இன்ச்சு சீட்டு. இப்போ 12.25 கரெக்டாக இருக்கும். எக்ஸஸாக ஸ்டிச்சிங்க்கான அளவு இங்கே இருக்காது. ஏன்னா தொடையினுடைய லூஸை வந்து தொடை லூஸ் எவ்வளவோ அந்த லூஸை பேலன்ஸ் பண்ணி இங்கே ஃபஸ்ட்டு வைக்கும்போது தொடை ஆஃப் தொடையை வந்து இங்கே கரெக்டாக வச்சிடணும். இப்போ இந்த ஷேப் எடுக்கும்போது பாடி அன்ஷேப் ஆகும்போது அப்போ கட்டிங் வந்து அந்த பாடிக்கு தகுந்த மாதிரி அந்த சேஞ்ச் பண்ண வேண்டிய இடங்கள் எந்தெந்த இடத்துல சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி அளவு குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து அப்படியே எடுப்பாங்க. இங்கேருந்து இப்படி எடுத்துட்டா இப்படி தான் பேண்ட்டு அளவு குறைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து எடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த சைடு வந்து இப்படி வந்து பெண்ட் ஆன மாதிரி ஆயிரும். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து நெடுங்கால் சைடில் வந்து பேண்ட் வந்து ஒரு ரிங்கிள்ஸாக சுருக்கு இருக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதை வந்து அந்த பாடிக்கு தகுந்த மாதிரி நார்மல் பாடிக்கு வர்ற மாதிரியே நம்ம இந்த ஷேப் எல்லாத்தையும் எடுக்கும்போது அளவுகள் வச்சுக்கிட்டு இங்கே என்ன மைனஸ் ஆகுதோ அது எல்லாமே ஃப்ரண்ட்டில் வந்து பேலன்ஸ் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ என்ன மார்க் போட்டிருக்கோமோ அந்த மார்க்லேயே நம்ம வந்து கட் பண்ணிடலாம். ஜிப்பு ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு அர்க்காத் லேஸ் அப்படி பண்ணிக்கலாம். பாக்கெட் இப்போ அடுத்து பேக் எப்படின்னு பார்ப்போம். இப்போ பேக் கட் பண்ணும்போது இப்போ இங்கே பாட்டத்தில் 2 சைடும் ஷேர் பண்ணணும். இதில் மேலே இந்த ஃபோர்க்கில் தையல் தும்பு பிடிக்கக்கூடிய அளவு இங்கே கிராஸ் பண்ணிக்கணும். சென்டரில் இருந்து இப்போ இந்த நெடுங்கால் சைடு வந்து இங்கேருந்து 1/2 இன்ச்சு இந்த பக்கம், 1/2 இன்ச்சு இந்த சைடு இருக்கணும். இப்போ அதே மாதிரி அந்த தையல் தும்பு மேலே பிடிக்கக்கூடிய அளவு இங்கே இதை கிராஸ் பண்ணிக்கணும். இங்கேயும் இங்கேருந்து இந்த ஸ்டிச்சிங் பிடிக்கக்கூடிய இடத்துல அப்படி கிராஸ் பண்ணிக்கணும். இங்கேருந்து 3/4 இன்ச்சு. நெடுங்கால் சைடு இது சீட்டு. இப்போ இங்கேயும் அதே 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு இங்கே எடுத்துக்கிட்டு கீழே இருந்து ஃப்ரண்ட்டுக்கு எப்படி மார்க் பண்ணோமோ அதே மாதிரி நெடுங்கால் சைடில் பண்ணிக்கணும்.
இங்கே இது வரைக்கும். இங்கே சென்ட்ரு க்ரீஸ் லைன் மேலே இப்போ ஃபோர்க்கு இங்கே 2.5 இன்ச்சு வச்சுருக்கோம். 1/2 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சு, இங்கேருந்து 3 இன்ச்சு. இடுப்பு வந்து 44 11 + 12 ப்ளஸ்ஸு தையலுக்கு. இப்போ இந்த இடம் எடுத்திருக்கோம். இப்போது இங்கேருந்து இந்த ஹைட்டு, ஃப்ரண்டோட ஹைட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். 20.5 இன்ச்சு இருக்குது. இப்போது நெடுங்கால் சைடு இங்கே இந்த மார்க் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதே ஷேப்பை இங்கேருந்து கொண்டு போகணும். இங்கேருந்து அந்த ஷேப்பை அந்த மார்க்கோடு கரெக்ட் பண்ணி அங்கேருந்தே அந்த ஷேப்பை வந்து இந்த மாதிரி கொண்டு வந்து இங்கேருந்து அந்த லைனில் செட் ஆகிற மாதிரி இப்படி போட்டுக்கணும். இந்த ஷேப்பை நெடுங்கால் சைடு வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோன்னா இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், சுருக்கங்கள் வராமல் இருக்கும். இப்போது இங்கே 12.25 அப்படியே இருக்குது. அப்போ நம்ம இங்கே ஸ்டிச்சிங்க்கு வந்து இவ்வளோ பிடிச்சிருவோம். இப்போ 12.25க்கு 13.25 வைப்போம். 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 13.25 வைப்போம். இங்கேருந்து 12.25க்கு 13.25 இந்த ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து வைப்போம். ப்ளஸ்ஸு இதுக்கு நேரம் வந்து ஃப்ரண்ட்டில் ஸ்டிச்சிங்க்கு வந்து வைக்காமல் வச்சதுனால இந்த 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணுற இடத்துல 1.5 இன்ச்சு, அப்போ இங்கே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். 1/2 இன்ச்சு ஷார்ட்டேஜ் இருக்கக்கூடிய அந்த 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணுற இடத்துல இங்கே தையல் தும்பு வைக்காததுனால நம்ம இதை 1.5 இன்ச்சாக வச்சுக்கணும் பேக் சீட்டில். இப்போ தொடையோட லூஸ் வந்து நம்மளுக்கு 29.5 to 30 வேணும். இப்போ ஃப்ரண்ட்டு வந்து 13.25 1 பாயிண்ட்டு, 29.5 13.25 1 பாயிண்ட்டுங்கும் போது இங்கே கரெக்டாக இருக்குது. இப்போது ஃப்ரண்ட்டோட உயரம் 20.5 இன்ச்சு இங்கே எடுத்தோம் இல்லையா, அந்த 20.5 இன்ச்சு இங்கே எடுக்கணும் பேக்கில் கரெக்டாக. அந்த 20.5 இன்ச்சு இங்கே எடுத்தணும். அப்போ ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு முன்பின் வராது. இப்போது இந்த ஹைட்டு இங்கேருந்து இங்கே முட்டி வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 22.25 1 பாயிண்ட்டு 22.5. இப்போது கரெக்டாக வந்து இங்கே வச்சதுக்கு நேராக வந்து அதே 22.5 இங்கே வைக்கணும். இப்போது நாம் இந்த மார்க் போடும்போது சீட்டோட அளவு இந்த கிராஸ் ரொம்ப அதிகமாக வருது அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம ஆல்ரெடி இது வந்து ரெடியான அளவு எடுத்திருக்கோம். இப்போ ஒரு டாட் இங்கே வச்சுருக்கோம். ஸோ இன்னொரு டாட் வேணும் அப்படின்னா அந்த டாட்டுக்கான அளவை இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். அப்போ டபுள் டாட்டு. இப்போது நம்ம இங்கேருந்து இந்த சீட்டோட பேலன்ஸை இங்கேருந்து பண்ணிக்கலாம். இப்போ பேக் சர்க்கிளில் வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது இந்த லைன் மேலே கரெக்டாக வந்துடும். இப்போ டாட் வந்து டபுள் டாட்டு. நம்ம இந்த பக்கம் 1 இன்ச்சு இந்த டாட்டுக்கு வச்சுருக்கோம். இங்கேருந்து ஆல்ரெடி தேவையான பேலன்ஸ் பண்ணி இடுப்பு 11 + 1 12 ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கு வச்சுட்டோம்.
அப்போ ஒரு டாட் ஆல்ரெடி இங்கே வச்சுட்டோம். அப்போ இன்னொரு டாட் வரும்போது அதை இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இப்போ டபுள் டாட். அப்போ தான் இந்த 2 பக்கமும் வந்து அந்த பாடியினுடைய ஷேப் என்ன இருக்கோ அதை பேலன்ஸ் பண்ணுறது. இப்போது இந்த ஹைட்டு வந்து நம்ம நார்மலாக வந்து வைக்கக்கூடியதுக்கும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடியினுடைய வேரியேஷன் படி வந்து இங்கே என்ன தேவையோ அது இங்கே எக்ஸஸாக வந்துடும். இப்போ 3 இன்ச்சு இருக்குது, இது 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு, இது எவ்வளோ வருங்கிறது நம்ம பார்க்குறதில்ல, நம்ம வந்து பார்க்கக்கூடாது. ஸோ இந்த பாடிக்கு என்ன தேவையோ அது இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ ஃபோர்க் வந்து 31 ஃபோர்க் அளவு எடுத்திருக்கோம். இப்போ 31 ஃபோர்க்கு இந்த சென்டிமீட்டரில் பார்த்தோம்னா இங்கே 12.25 வந்து ஃபோர்க்கோட உயரம் வருது. அதுபடி தான் நம்ம வச்சுருக்கோம். இப்போது இந்த பேக் ரேசிங்கில் சர்க்கிளினுடைய அளவு வந்து தானாகவே அதுக்கு தேவையான அளவு இங்கே வந்து கொடுக்கும். இப்போ பாடி வந்து அன்ஷேப் ஆகும்போது டிஃப்ரெண்ட் பாடியாக மாறும்போது வந்து இந்த சர்க்கிளினுடைய அளவு வந்து 1 இன்ச்சு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு வரைக்கும் வந்து கூட குறைச்ச வர்றதுக்கு வந்து வாய்ப்பு உண்டு. அப்போ நம்ம இந்த டிஸ்டன்ஸை பார்த்து நாம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு 1/2 இன்ச்சு வரைக்கும் நம்ம கூட்டி குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோர்க்கு நமக்கு தேவையான அளவு இங்கே இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போது 1.5 இன்ச்சு பெல்ட்டை கழிச்சிட்டோம். ஃபோர்க்கோட அளவு பார்க்குறோம். 13.25. இப்போ 13.25 1.5 இன்ச்சு மேலே பெல்ட் வரும். அப்போ 15.25. அந்த பெல்ட்டை வச்சிட்டோம்னா இங்கே தள்ளி வச்சுட்டு ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு இங்கே வச்சு பார்த்துட்டோம்னா இப்போ நம்மளுக்கு தேவையான ஃபோர்க்கு இங்கே இருக்கான்னு பார்க்கணும். இப்போ நம்மளுக்கு 30 இன்ச்சு ஃபோர்க்கு 31 இன்ச்சு சர்க்கிளு, இந்த 31 இன்ச்சு கரெக்டாக இங்கே நம்மளுக்கு கிடச்சிரும். ஒரு 1/4 இன்ச்சு தான் வந்து கூட்டி குறைச்சி இருக்க மாதிரி இருக்குது. இந்த 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு ஷார்ட்டேஜ் வரணும். எடுத்த தேவையான ஃபோர்க்கும் சர்க்கிளும் கரெக்டாக இருக்குது. அப்போது இந்த பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக எடுத்துட்டோம்னாலே தேவையான சர்க்கிள் இங்கே கிடச்சிரும். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ரேசிங் அதிகமாகும்போது இந்த பெண்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா பேக்கில் வந்து ரிங்கிள்ஸ் இருக்காது. ஒரு 1/4 இன்ச்சு ஃபோர்க்கினுடைய சர்க்கிளுடைய அளவு ஒரு 1/4 இன்ச்சு ஜாஸ்தி இருக்க மாதிரி இருந்தது. அந்த 1/4 இன்ச்சை நம்ம இதில் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே வந்து ரிங்கிள்ஸ் வந்து வராமல் இருக்கும். இப்போ மேலே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. சர்க்கிள் செக் பண்ணிட்டோம், ஃபோர்க்கும் செக் பண்ணிட்டோம். அப்போ இந்த ஷேப், இந்த பாடியோட ஷேப் வந்து என்ன உண்டோ அது அப்படியே வந்து இருக்கும். அந்த பாடியோட ஷேப் வந்து ஸ்ட்ரெச்சர் மாறாமல் இருக்கும். பட் ஆனால் நெடுங்கால் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுருக்கங்கள் வர்றது, தொட்டி அடிக்கிறது அந்த மாதிரி எதுவுமே வராது. அப்போ ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து கம்மியானதை இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக்கில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம், அதை பேலன்ஸ் பண்ணிட்டோம். இந்த சைடில் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது இங்கே 1/2 இன்ச்சு ஷார்ட்டேஜ் ஆச்சு. அந்த 1/2 இன்ச்சு ஆல்ரெடி இங்கே கிடச்சிருச்சு. இப்போ இந்த 1/2 இன்ச்சை வந்து கீழே இருந்தே பேலன்ஸ் பண்ணணும். ஏற்கனவே ஃப்ரண்ட்டை வந்து பேலன்ஸ் கட்டிங், ஃப்ரண்ட்டு வந்து கிராஸ் பண்ணி கட் பண்ணணும் இல்லையா 1 இன்ச்சு கீழே, அதையும் பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா, அதுவும் இது பேலன்ஸ் பண்ணிடும். அப்போது கீழே வைக்கக்கூடிய 1.25 இன்ச்சை 2 பக்கமும் ஷேர் பண்ணிடுறோம். அதை கீழே இருந்தே அந்த நெடுங்கால் கொண்டு வரும்போது இந்த சைடு இந்த ஸ்ட்ரெயிட் பொசிஷன் கிடச்சிரும். இப்போ இங்கே 1.25 வைக்க வேண்டிய இடத்துல 3/4 இன்ச்சு, இந்த சைடும் 3/4 இன்ச்சு. இப்போ இங்கே வந்து 1 இன்ச்சு. இதை நம்ம அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கொண்டு போய்க்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு மூணு பண்ணி வந்தாலும் பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் பெரிய பேண்ட்டு 1.30 கிளாத்து, 30 இன்ச்சு லூஸு, உங்களுக்கு ஜாயிண்ட் இல்லாமல் வந்து கிடச்சிக்கிச்சு. இப்போது இந்த நெடுங்கால் சைடில் சுருக்கங்கள் எதுவுமே இருக்காது. கட் பாக்கெட் மார்க் பண்ணிடலாம். இங்கேருந்து 3.25 இன்ச்சு, நார்மலாக 3 இன்ச்சு வைப்போம். பேண்ட் பெரிய பேண்ட்டுங்கனால ஒரு 1/4 இன்ச்சு ஜாஸ்தி. ஸ்டிச்சிங் லைனு இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கோங்க, பெரிய பேண்ட்டுங்கிறதுனால.
பாக்கெட் வந்து 5.5 இன்ச்சு கட் பாக்கெட்டு. டாட்டுக்கு இங்கேருந்து 1 இன்ச்சு, டபுள் டாட்டு இங்கேருந்து 1 இன்ச்சு, டபுள் டாட் போட்டுக்கலாம். இப்போ 1 இன்ச்சு டாட்டு இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு. அதே மாதிரி டபுள் டாட்டு இந்த சைடு 1/2 இன்ச்சு, இந்த சைடு 1/2 இன்ச்சு. இப்போ இந்த டபுள் டாட் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த சீட் பகுதியில் வந்து கிராஸ் வந்து அதிகமாக இருக்காது. அது தேவையில்லையாங்கிறது வந்து நம்ம வந்து பேண்ட்டு கட் பண்ணும்போது தான் தெரியும். இப்போது இந்த பேலன்ஸும் இப்போ இதே இது நீங்கள் சிங்கிள் டாட் போடணும் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து கொடுத்துருப்போம். இப்போ இந்த டூமுனுடைய அகலம் வந்து இங்கே குறையுது பார்த்தீங்களா? அப்போது இந்த கிராஸும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதை பேலன்ஸ் பண்ணும்போது நமக்கு பாடி வந்து பெரிய பாடி 49 இன்ச்சு சீட்டு. அப்போது சீட்டினுடைய இடத்துலையும் வந்து பிடிச்சிடக்கூடாது. ஆல்ரெடி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தையல் தும்பு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து வைக்காமல் வெட்டியிருக்கோம். அப்போ ஃப்ரண்ட்டு கம்மியாக வெட்டியிருக்கோம். அதையும் வந்து இது பேலன்ஸ் பண்ணிடும். அந்த மேலே உள்ள பகுதியில் வந்து ரிங்கிள்ஸ் இல்லாமல் அந்த லூஸ் கொடுக்கறதுக்கும் அது சப்போர்ட் பண்ணிடும். இந்த இடத்துல இதுக்கு மேலே வந்து இந்த சீட்டுக்கு மேலே வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியும் அது பேலன்ஸ் பண்ணிடும். இதெல்லாம் தான் கவனிக்கணும் பேண்ட்டில். இப்போது பேண்ட்டை கட் பண்ணிடலாம். இப்போ இந்த பேண்ட் வந்து சைடில் வந்து வெளியில் ஸ்டிச்சிங் இல்லாமல் ஓப்பன் பண்ணி தைக்கிற மாதிரி தான் இந்த பேண்ட்டை ஸ்டிச் பண்ணுறோம். அதனால் 2 பக்கமுமே தையல் தும்பு வந்து எக்ஸ்ட்ரா வச்சிடுறோம். இப்போ உங்களுக்கு அயன் பண்ணும்போது அயனிங் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இங்கேருந்து துணி கம்மியாக இருந்தால் அப்படி ஒரு 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் வச்சுக்கலாம். நிறையா இருந்தால் ஒரு 1/2 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம். இது துணி கம்மியாக இருக்கிறதுனால நான் ஒரு 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் 1/2 இன்ச்சுக்குள்ளே வச்சு இந்த இருக்கிற கிளாத்துக்குள்ளே அப்போது ஸ்டிச்சிங் ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அயன் பண்ணும்போது நீட்டாக வரும். இந்த பீஸ் வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா அதே மாதிரி இதுலேயும் வந்து 2 பக்கமுமே இந்த பீஸ் வச்சு பண்ணிக்கலாம். இதில் என்ன அப்படின்னா அயனிங் ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். அதுபோல் நீங்கள் ஏதாவது அளவில் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்க, ஏதாவது அளவு மிஸ்ஸிங் ஆகிடுச்சு வச்சுருச்சுனாலும் 2வது ஆல்ட்ரு பண்ணும்போது உங்களுக்கு 2 பக்கமும் ஈவனாக வந்து நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ நம்ம அப்படியே கட் பண்ணிடலாம். இதை இந்த டாட் அளவுகள் மிஸ் ஆகாமல் இருக்க கரெக்டாக அப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா டெய்லர் தைக்கும்போது வந்து அளவுகள் வந்து மிஸ் ஆகாது. இப்போ ஸ்டிச்சிங்க்கு வந்து உங்களுக்கு தேவையான பீஸ் இங்கேருந்து 2 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ 1.25 இன்ச்சோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை இங்கேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இடுப்பு வந்து 44 இன்ச்சு இடுப்பு, சீட்டு வந்து 49 இன்ச்சு. இப்போ இந்த பேண்ட்டோட பொசிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக நீட்டாக இருக்கும். எந்த விதமான ரிங்கிள்ஸும் இருக்காது.
பேண்ட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடில் பாக்கெட் சைடு இந்த கிராஸ் பாக்கெட்டு தூக்குறது, இந்த இடத்துல அலையாக சுருக்கு இருக்கிறது, அந்த மாதிரி உள்காலில் கவி பிடிக்கிறது, இந்த மாதிரியான எந்த பிரச்சனையுமே இந்த பேண்ட்டில் வந்து இருக்காது. நீட்டாக இருக்கும். பேக் பொசிஷன் பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப நீட்டாக சுருக்கு இல்லாமல் கரெக்டாக இருக்கும். மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.